நீங்க ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ் பேயரா இருக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ்டி பிராக்டிஷனரா இருக்கலாம். உங்க கிளைண்ட்டுக்கோ இல்ல உங்களுக்கோ திடீர்னு எங்க இருந்தோ ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு என்னமா ஜிஎஸ்டில இருந்து எடுத்திருக்கலாம். ஆர் நீங்க டிபார்ட்மெண்ட் போறப்ப என்னமா ஒரு ஆஃபீஸர் வந்து, ஏய் என் சீட்டோட பவர் தெரியுமா, உன் கன்சர்ன்ல இருந்து ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் போட்டு மொத்தமா 10 கோடி டிமாண்ட் போட்டுமா அப்படின்லாம் ஒரு சில ஆஃபீஸர் உங்களுக்கு மிரட்டி இருக்கலாம். பட் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு ஆஃபீஸர் நினைச்சா உங்க கேஸை இன்ஸ்பெக்ஷன் எடுக்கிறது, ஆடிட் எடுக்கிறதுன்னு பண்ண முடியுமா? இல்லாட்டினா உங்களுக்கு ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனோ வர்றது வந்து ஒரு ரீசனே இல்லாம ஆடிட் இன்ஸ்பெக்ஷன்லாம் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர், என்னென்ன விஷயங்கள் கவர் ஆனா உங்க கேஸை வந்து ஜிஎஸ்டி ஆடிட்டுக்கு எடுக்கலாம், என்னென்ன பேராமீட்டர்ஸ்ல கவர் ஆகலைன்னா உங்களோட கேஸ் வந்து ஆடிட்டுன்ற அந்த ஒரு நெட்டுக்குள்ள வராது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு ஜிஎஸ்டில இருந்து ஒரு ப்ராப்பரான சர்க்குலர் 2019 கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஜென்ரலா ஆடிட்லாம் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் 2023 மார்ச் டைம்ல இருந்தா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆடிட் அப்படின்றலாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து 2019 ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த சர்க்குலர் நம்பர் வந்து 10/2019. இது வந்து ஸ்பெசிபிக்கா டிஎன்ஜிஎஸ்டிக்கான சர்க்குலர். சென்ட்ரல்ல இருந்து ஆடிட் எடுக்கிறதுக்கு இதே பேராமீட்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் ஆடிட்டுக்கும் ஸ்டேட் ஆடிட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. சென்ட்ருக்கு வந்து தனியா பேராமீட்டர்ஸ் உண்டு, ஸ்டேட்டுக்கு தனியா பேராமீட்டர்ஸ் உண்டு. ஸ்டேட்ல தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆடிட்டுக்கும் இன்ஸ்பெக்ஷனுக்கும் ரெண்டுக்குமே காமன் பேராமீட்டர்ஸ் தான். இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஒரு தனி கிரைட்டீரியா, ஆடிட்டுக்கு தனி கிரைட்டீரியான்றது கிடையாது. ரெண்டுக்குமே காமனான பேராமீட்டர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது 2019 ஒரு சர்க்குலர்ல கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து திடீர்னு என்னமோ ஒரு பாப்புலாரிட்டி வந்துருச்சு, நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல போயிட்டு, ஆமா சார் நான் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு வந்து அதுல 400 கோடி ரூபாய் லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட கன்சர்ன் வந்து ஆடிட் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சர்க்குலர்ல எக்ஸ்பிளிசிட்டா இது மாதிரி ஒரு இதோடயே போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்தா உங்க கன்சர்ன் ஆடிட் எடுக்கலாம் அப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் திஸ் வீடியோ. டோட்டலா ஒரு 9 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஒரு அவுடேட்டடான பேராமீட்டர். என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, வேட்ல வந்து உங்களோட ப்ராடக்டோ இல்ல சர்வீஸோ எக்ஸம்டடா இருந்து ஜிஎஸ்டில அது புதுசா டாக்ஸபிள் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜிஎஸ்டில வந்து சரியா டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னு கவர்மெண்ட் ஃபீல் ஆகி நீங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் பே பண்ணாதனால கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் 5 lakhs ஆச்சும் மினிமம் இருக்கும் அப்படின்னு அவங்க எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா உங்க கன்சர்னை ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனோ எடுக்கலாம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்ல ஏன்னா வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஒரு 9 to 10 கன்சர்ன்ஸுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஆடிட் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தேன். என்னோட கிளைண்ட்ஸ்ல மேஜர் கிளைண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்னாலதான் ஆடிட்டுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு மேல கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க கன்சர்னா ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனோ எடுக்கலாம். ஆனா அந்த ஆடிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்போர்ட்டிங் கன்சர்ன், இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் வந்து இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ல வருது, இல்லைன்னா உங்களோட நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டல் குட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவியா இருக்கும், அது மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இத மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தா அதை கன்சிடர் பண்ணிட்டு அதையும் தாண்டி ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒரு 25 lakhs வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த சர்க்குலர்லயே அவங்க மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க குட்ஸை ஃபுல்லா தமிழ்நாடுக்குள்ள வாங்கிட்டு விற்கிறது ஃபுல்லா தமிழ்நாடுக்கு வெளியே வித்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டில கோடி கோடியா அக்குமுலேஷன் ஆகும். எஸ்ஜிஎஸ்டில கோடி கோடியா அக்குமுலேஷன் இருக்கு, 25 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத மாதிரி கன்சர்ன்ஸை எக்கச்சக்க கன்சர்ன் வந்து 2023 ஆடிட்டுக்கு பிக் பண்ணல எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த சர்க்குலர்ல அவங்க மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க. இதனால ஜெனியூனா கிரெடிட் அக்குமுலேஷன் இருக்கிற எக்கச்சக்க கன்சர்ன்ஸுக்கு ஜிஎஸ்டி ஆடிட் 2023 எடுக்கப்பட்டது. ஐ திங்க் இதை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பாயிண்ட் கொஞ்சம் ட்வீக் பண்ணணும். கிரெடிட் லெஜர்ல 25 லட்சம் இருந்தாலே வந்து அது ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷன் எடுக்கும்ன்றது அவசியம் கிடையாது. ஜெனியூனான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டு ஆடிட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க ஜிஎஸ்டிஆர்சி கேன்சல் ஆயிருச்சு. ஆனா கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆறதுக்கான அறிகுறியே தெரியல. நீங்க டர்ன் ஓவர்லாம் சும்மா கோடி கோடியா காமிச்சிட்டு இருந்திருக்கீங்க, ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் இதனால 10 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா உங்களோட கன்சர்னை ஆடிட்டுக்கு எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு ஜெனுவனான ஒரு பாயிண்ட். ஏன்னா பில் ட்ரேடர்ஸ் இதை மாதிரி இதெல்லாம் வந்து இதை மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியும். 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு அடுத்த மாசமே 0 டர்ன் ஓவர் டக்குன்னு கேன்சல் பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ திஸ் இஸ் a valid பாயிண்ட் ஃபார் ஆடிட் ஆர் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிஸ்க் மெட்ரிக் கவர்மெண்ட் எஸ்ஏஎஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கான அர்த்தம்னா எனக்கு தெரியல. என்னமோ ஒரு மாடியூல் வச்சிருக்காங்க, அதுல ரிஸ்க் பேஸ்டு உங்களை அசஸ் பண்றாங்க. நீங்க வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஆளு, நீங்க வந்து தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாடியூல்ல காமிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனும் கண்டிப்பா வரலாம். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவே பில்லுக்கும் நீங்க காட்டுற டேர்ன் ஓவருக்கும் இல்லாட்டினா இவே பில்லுக்கும் உங்களோட ஜிஎஸ்டி ஆர் 2A டேட்டாக்கும் ஹியூஜ் வேரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட கன்சர்ன் வந்து ஆடிட்டுக்கோ இன்ஸ்பெக்ஷனோ எடுக்கலாம். இதுல என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, ரெவன்யூ லாஸ் வந்து 10 lakhsக்கு மேல இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாதான் வந்து ஆடிட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஜென்யூன் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவே பில் வந்து ஃப்ரீக்வெண்டா கேன்சல் ஆகுது. அந்த கேன்சல் ஆகிற இவே பில்ஸ் வந்து 10% ஆஃப் த டர்ன் ஓவருக்கு வந்து மேல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதே மாதிரி கேன்சலேஷன் ட்ரெண்ட் வந்து 2 டாக்ஸ் பீரியடுக்கு நீங்க மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த 2 மாசத்துக்கு வந்து அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா உங்களோட கன்சர்னை ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேராமீட்டரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th பாயிண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். 7th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ இல்லாட்டினா நம்ம ஒரு பப்ளிக் ஃபீட்லயோ வந்துட்டு அப்பப்போலாம் சொல்லுவாங்க, நீங்க உங்க வீட்டுல தென்னை மரம் வளர்த்தா போதும் 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமா பூம்ல இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. உண்மையிலே அத மாதிரி பூம்ல இருக்கு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் ஜிஎஸ்டி ஆடிட், இல்ல பெரிய லெவல்ல டர்ன் ஓவர் பண்ற எல்லாருக்கும் ஜிஎஸ்டி ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனும் எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு அது ஒரு பேராமீட்டரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் தான் நான் முதையே சொன்னது. என்னமா ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்துட்டு தான் படத்தை ஓட வைக்கிறதுக்காக வந்துட்டு என் படம் வந்து 600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருச்சு இல்ல 700 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்லாம் இன்டர்வியூ நம்ம எங்கேயாவது கொடுத்துட்டோம்னா 700 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி நீ எப்ப கட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனும் வந்து அந்த கன்சர்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லைட்டர் திங்ஸ் அப்பார்ட், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா அது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டேட்டா மூலமா வந்து உங்களை கோரிலேட் பண்ணி எடுக்க முடிஞ்சால் அவங்களுக்கும் ஜிஎஸ்டி ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனோ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ், நீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, ரெரால வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்றது வந்து ரெரால வந்து உங்க கான்ட்ராக்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அந்த கான்ட்ராக்ட் வேல்யூக்கு ஈக்குவலண்டா நீங்க ஜிஎஸ்டி சேல்ஸ் காட்டல அப்படின்றது வந்து அந்த வேரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஜிஎஸ்டி ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேராமீட்டரா கொடுத்திருக்காங்க. ஒரு சில பேராமீட்டர்ஸ் பயங்கர இன்டெலிஜென்டான பேராமீட்டர்ஸ், உண்மையிலேயே எவேஷன் இருக்கக்கூடிய ஏரியா. எனக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஐயோ இப்படி எல்லாமா எடுக்கலாம் இங்க பாவையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அந்த சர்க்குலர் 10/2019 சர்க்குலர்ல ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எப்பெல்லாம் எவேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு பயங்கர இன்டெலிஜென்ட்டா பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, B2C கஸ்டமர் ஃபேசிங் பிசினஸா இருக்கு அப்படின்னா கஸ்டமர் யாரும் எனக்கு ஜிஎஸ்டி போட்டு பில் கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கஸ்டமர் வந்து பில்ல ஜிஎஸ்டி பார்த்தா சார் ஜிஎஸ்டி இல்லாம பில் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர ஜிஎஸ்டி போட்டு பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் என்போர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கஸ்டமர் ஃபேசிங் பிசினஸா இருக்கிறவங்க வந்து எவேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டன்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்ல வந்து இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மணி எங்கெங்கன்னா புழங்கும், ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டா ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோ பிளாக் மணி புழங்கும், அங்கனக்கெல்லாம் வந்து டர்ன் ஓவர் வந்து அண்டர் ரிப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளோட ரேடார்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியிலே மல்டிபிள் ரேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா 5% இருக்கும், 12% இருக்கும். அது வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கும். 1000 ரூபாய்க்கு மேல இருந்தா 12%, 1000 ரூபாய்க்கு கீழே இருந்தா 5% இந்த மாதிரி வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கும். அத மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து குட்ஸை வந்து எல்லாரும் வந்து வேணுக்குனே வந்து அண்டர் வேல்யூ பண்ணிட்டு எல்லாரும் 5% தான் அப்படின்னு போடுறது வாய்ப்பு இருக்கு. அதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்கா வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள இதே எக்ஸாம்பிள வச்சு அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் வந்து பயங்கர ஒரு இன்டெலிஜென்டான சர்க்குலர். பட் இது எப்படி வந்து டாக்ஸ் எவேஷன் இருக்கா, ஒரு டிமாண்ட் நோட்டீஸாவோ இல்ல டிமாண்ட் ஆர்டராவோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில எவேஷன் இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக அந்த இண்டஸ்ட்ரியில பிசினஸ் பண்ற இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு எவேடர் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க எவேடரை பிக் பண்றதுக்கான பேராமீட்டர் செட் பண்றதுக்கு பதில அந்த இண்டஸ்ட்ரியே வந்து எவேஷன் ப்ரோன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு செட் பண்றதுனாலதான் ஆக்சுவலா 2023 ஆடிட்ல இது ஒரு பெரிய பிரச்சனை.
இப்ப எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல 25 லட்ச ரூபாய் பேலன்ஸ் இருந்தா அவன் ஆடிட்டடு அப்படின்னா தேர் மைட் பி ஜென்யூன் ரீசன்ஸ். அந்த ஜென்யூன் ரீசன்ஸை வந்து கன்சிடர் பண்ணாம எல்லாரையும் ஆடிட்டுக்கு உட்படுத்தப்பட்டால் ஜென்யூன் பிசினஸ் மேன் தான் 80% பாதிக்கப்படுவாங்களே தவிர ரியல் எவேடர்ஸ்க்கு வந்து ஆக்சுவல் பாதிப்பு கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க, ஜிஎஸ்டி ஆர்சி வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆர்சி கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போய் ஆடிட் பண்ணுவீங்க, யாரை போய் ஆடிட் பண்ணுவீங்க, எங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க? ஆக்சுவல் எவேடர்ஸ் ஆர் மச் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் அவங்க வந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் இது வந்து இது 2019 சர்க்குலர், 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்டோட ட்ராக்கிங் மெக்கானிசம், கவர்மெண்டோட சிஸ்டம் எல்லாமே எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கும். பட் 2023ல அவங்க எடுத்த ஆடிட்டுக்கான கிளைண்ட்ஸோட அந்த சாம்பிள் வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு சாம்பிள். ஐ ஹோப் தட் இன் கம்மிங் டேஸ் அந்த சாம்பிளிங் ப்ராசஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், ஆக்சுவல் எவேடர்ஸ்க்கு வந்து ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் இட். ஸோ தேட்ஸ் இட். தேங்க்யூ.